வேந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 20/11/2025 கார்த்திகை மாதம் 4ஆம் நாள் வியாழக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். மேஷ ராசிக்காரர்களுக்கு நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும். அதே சமயம் வேலை பளு அதிகமாக இருப்பதனால் பொறுமை காப்பது பல விதத்தில் நன்மையும் சந்தோஷத்தை தரும். தொலைதூரத்திலிருந்து எந்த விஷயங்கள் வந்தாலும் அது உறுதிப்படுத்தி அது நிஜம்தானா என்று பொறுமையாக ஆலோசிப்பது நன்மை தரும். பதட்டமோ கோபமோ வேண்டாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். குடும்பத்தில் கோபதாபங்கள் இல்லாமல் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் பெரிய அளவு சந்தோஷத்தையும் பெரிய அளவு ஏற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இழுபறியாக இருக்கக்கூடிய நிலைமைகள் படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். பழைய கடன்கள் பைசல் செய்வது, எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வருவது, இழுபறியாக இருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது, யோகத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பது, வியாபாரத்தில் இருந்த கஷ்டங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது, தொழில் ரீதியாக அனுகூலமும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பது, முதலீடுகளுக்கு குறைவில்லாமல் இருப்பது நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் யோக பலமும் சந்தோஷமும் ஏற்றமும் ஏற்படுத்தி கொடுக்கும். தாய் வழி உறவு தந்தை வழி உறவு அனுகூலத்தை பெற்றுத்தரும். உயர்ந்த பொறுப்புகளுக்கு வரவேண்டி நினைத்து கொண்டிருந்த கடகராசிக்காரர்களுக்கு அதற்குண்டான ஆச்சரியமான அனுகூலங்கள் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது ஏற்றத்திற்குண்டான நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். இரத்த பந்த உறவுகள் தாய் வழி உறவுகளில் கோபதாபம் இல்லாமல் இருந்தாலே நன்மையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். உறவு முறையில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது, இயற்கையாக எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள், தொழில் ரீதியாக அனுகூலம் ஏற்றமும் காணப்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். தனிப்பட்ட முறையில் தைரியம், தொழில் உத்தியோகம், வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அற்புதமான ஏற்றத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்கள். உறவு முறையில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய அற்புதம். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு தரக்கூடிய நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். வார்த்தைகளுக்கு மதிப்பு மரியாதையும் ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய அனுகூலமான காலகட்டம். தனிப்பட்ட முறையில் உத்தியோகத்திலும் பணவரவிலும் ஏற்றம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். கண்டிப்பாக மேலதிகாரிகள் விஷயத்தில் சிறிது கவனமாக இருப்பதும், தொழில் உத்தியோகம் வியாபாரம் வாகன அமைப்பில் அவசரம் காட்டாமல் இருப்பதும் நன்மை ஏற்படுத்தி தரும். புதிய முயற்சிகள் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில் சார்ந்த விஷயத்தில் யோக பலத்தை நிச்சயமாக பெற்றுத்தரும். அடுத்ததாக
பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் சுபவிரிய பிராப்தம், வரவுக்கு மீறிய செலவுகள் காணப்பட்டாலும் சந்தோஷம், குடும்பத்தில் நிம்மதி, துணை அல்லது துணைவியாருடன் இருந்த மனத்தாங்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது, தாய்வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடையக்கூடிய அமைப்பை பெற்றுத் தருவது, இரத்தபந்த உறவுகளுக்கும் உங்களுக்கும் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். உறவு முறையில் இருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது, எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள், தொழில் ரீதியாக அனுகூலம், வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி, லாபமும் சந்தோஷமும் ஏற்றமும் ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். தொழிலில் மாற்றங்கள் எதிர்பார்த்தால் நடக்கக்கூடிய அமைப்பு, ப்ரமோஷன் தடைகளும் தொழிலில் இருந்த சிக்கல்களும் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். யோகத்தையும் அனுகூலத்தையும் பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் இருந்த எல்லா விதமான கஷ்டங்களும் தீரக்கூடிய அமைப்பு, தாய்வழி உறவு, தந்தை வழி உறவு அனுகூலத்தை சந்தோஷமாக பெற்றுத்தரும். புதிய அறிமுகத்தில் சிறிது கவனம். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.